ஃபாரஸ்ட், அது பேர் என்ன சொன்ன? பாருங்க, இங்க வந்ததுக்கு பாத்தீங்கன்னா சுத்தி பார்த்துட்டு இருக்கோம், சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். வாவ் வாவ் வாவ், பிளாக் கலர் வாவ். ஏய் அங்க போற ஆரஞ்சு வாவ் வாவ் வாவ். ஏய் அவங்க புருஷட்டா புடிச்சிட்டு டிஆர்எஃப்ஏ எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் தான் அவங்க டிஆர்எஃப்ல வீட்டில் சேஃபாக சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் தாங்க இருக்கோம். ஸோ போன வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம், நம்ம கொடைக்கானலில் இருக்கோம். ஸோ இந்த ரூம் வாடகை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரோ? இந்த ரூம் வாடகை 5 ரூபா சொல்லி 3 ரூபாய்க்கு இல்லை சார். அவர் எவ்வளோன்னு கேட்டார், அதான் நம்ம அந்த ரேட்டை தான் சொன்னோம், 3 ரூபா. 3 ரூபாங்க. இல்லை எப்படி வாங்குறோம்? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு நாங்கள் சரி 2500 2000 ரூபாய்க்குள்ளே இருக்குன்றதுனால தான் இங்கே வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர்னால 3 ரூபான்ட்டாங்க. இங்கே என்ன நியூ இயர்னால 5 ரூபான்ட்டாங்க. இந்த இதுக்கு ஆனால் நாங்கள் வந்து எது கெஞ்சி குத்தாடி நான் அங்கேருந்து வந்திருக்கோம், இப்போ வட்டோட்டம் இங்கே தான் போடுவோம் அப்படின்ற மட்டும் பேசி அவரை மட்டும் குழப்பி விட்டு நாங்கள் 3 ரூபாய்க்கு வந்தாச்சு. 3 ரூபாய்க்குலாம் குறைக்க மாட்டேன்னாரு. எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா தாங்க, நான் போகும்போது கொடுத்துறேன்டாப்ல. நம்பிக்கை இல்லை எங்களுக்கு, மதுரைக்காரங்க எவ்வளோ பெரிய ஆளு, அதனால நம்பிக்கை இல்லை. அதனால 3 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே வேலையை முடிச்சாச்சு. ஸோ இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2:45 ஆச்சுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா நம்ம போயிட்டோம், நம்ம பெயின் ஃபாரஸ்ட், இந்த மரமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம வந்து போகிறோம். ஸோ வாங்க, போகிற வழியில் வந்து உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து வேற லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்களேன். ஸோ இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா இந்த பனி வந்து அவ்வளோக்கா வந்து தெரிய மாட்டேங்குது இந்த வீடியோவில். ஸோ கால்லலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் இந்த வியூ. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்கோங்க, நம்ம அங்கிட்டு போகிறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளம்புறோம்னா கிளம்பணும், கிளம்புற இடத்துல உட்காந்து ரீல்ஸு தேவையா? எவ்வளவோ நாள் இங்க பாருங்க. 3 மணி நேரம் தான் இருக்கு. சரியா முடிட்டு வா. சுத்த முடியணும், சுத்த முடியாது. இங்க பாருங்க, ஆடை கட்டுமா. 3 மணி நேரம் தான்டா இருக்கு, 3 மணி நேரத்துக்குள்ள வரணும்டா. ஸோ நம்ம எத்தனை மணிக்கு ப்ரோ இந்த கோடையை வந்து ரூம் புக் பண்ணோம்? கரெக்டாக 10 மணிக்கு தானே. 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா புக் பண்ணியாச்சு. புக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே அரட்டை அடிச்சிட்டு இருந்தோங்க. இங்கிட்டாங்க ப்ரோ. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா தூங்கிட்டோங்க. நான் வந்து உதுமான்ட்டு எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டே உசுப்புங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுட்டு அவங்க 1 மணிக்கு எந்திரிச்சு உசுப்புறாங்க. கேட்குறேன், எத்தனை மணிக்கு உசுப்புனீங்க? 55 கரெக்டாக 1 மணிக்கு வந்து உசுப்புனாங்க. நான் வந்து ஒரு அறிவு இருக்கா என்னடா 1 மணி மணி தூங்குறீங்க அப்படின்னு ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் அந்த இடத்துல. நான் தூங்குறது 4, ஆனால் அவங்கள கத்திட்டுறது 1 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா போய் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு இதே ரூமுக்கு வந்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து வ்ளாக் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தோம். ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா பால்பாண்டி ப்ரோ ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை. நம்ம அங்கேருந்தே வ்ளாக் பண்ணிட்டு வந்ததுனால நம்ம வந்து சார்ஜ் இல்லாத காரணத்தினால இங்கே ரூம்லேயே சாப்பிட போகும்போது தான் போட்டோம். மறந்தாப்புல இங்கே கரண்ட் வேறு வரலையா, மறந்தாப்புல வந்து போயிட்டோம் சாப்பிட்றது. இது அது தூங்கிட்டோம் மறந்தாப்புல. அப்படியும் சார்ஜர் போடல. இதுல நீங்க சொல்லல ட்ரைபேட் கொண்டு போயிடுச்சு, அதை ட்ரைபேட் பவர் பேங்க் கொண்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம். பவர் பேங்க் வாங்குறதுக்கு காசு இல்லையே. இங்க பாருங்க, பவர் பேங்க் வச்சுக்கிட்டே இல்லைன்றாப்ல, எடுத்துட்டு வர மாட்டாங்க. இந்த மாதிரி கூட வந்தீங்கன்னா நீங்க யாருமே பிளான் போட்டு வராதீங்க. போல இந்த மாதிரி நண்பன் கூட வந்தா நீங்க பிளானே போட தேவையில்லை. சும்மா வந்து ஏதோ ஏன்னா தன்னன் போயிட்டு போனாலே போதும், பிளான் போடவே தேவையில்லை. இப்போ வந்து அங்க போய் சொல்லுங்க அங்க போகணும் இங்க போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பார்த்தா குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கா. இப்ப கூட வா தலை கிளம்புனா அங்க ரெடியா இருக்கும். அங்க போய் கூப்பிடு போ. வாங்கடா போகணும், அங்கிட்டு போனா அங்கிட்டா வழி இருக்கு. கடுப்பேத்துறாங்க மேல. இப்போ வந்து கிளம்பியாச்சுங்க, பெயின் ஃபாரஸ்ட் கிளம்பிட்டோம். இப்போ டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 2:50 ஆச்சுங்க. இப்போ தான் சார்ஜ் ஏற்றிருப்போம். சார்ஜ் ஏற்றிருந்தா லாக் பண்ணிட்டே போயிட்டுருக்கோம். சார்ஜ் வந்து சாப்பிட போகும்போது ஏற்றிட்டு போவோம். ஸோ மறுபடியும் வந்து சார்ஜ் போட்டுட்டு ஐயோ கலப்புறாங்க பாருங்க, பேசினாலே கிளம்பிடுதுங்க எனக்கு. சார்ஜ் போட்டுட்டு போயிட்டோங்க. இப்போ வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வ்ளாக் பண்ணிட்டு மறுபடியும் பெயின் ஃபாரஸ்ட் போகிறோம். அவ்வளோ. ஸோ இந்த ரூம் இங்கே தாங்க நம்ம வந்து தங்கியிருக்கோம். இப்போ டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2:55 ஆச்சுங்க. ஸோ நம்ம ரூமுக்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் தான் தள்ளி வந்திருக்கோம்.
ஸோ இப்போ லேக்குக்கிட்டேருந்து நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா லேக்குக்கு தானே ப்ரோ ஃபஸ்ட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேக்குக்கு போகிறோம். லேக்குக்கு போயிட்டு இந்த பெயின் ஃபாரஸ்ட்டுன்றது வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் நம்ம வந்து போகிறோங்க. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். மோட்டோ விளாக். வா வா சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இப்போ நாங்கள் 2 தாட்டி வந்துட்டு போகிறோங்க. நம்ம பால் பாண்டி ப்ரோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லைங்க. நம்ம வந்து மதுரையிலேருந்து விளாக் பண்ணிட்டு வந்தனால பார்த்தீங்கன்னா அவர் ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை. நாங்களும் ரூமுக்கு வந்துட்டு போடலான்னு சொல்லிட்டு தான் வந்து உட்காந்துருந்தோம். எல்லோரும் உட்காந்துட்டு ஷேர் பண்ணி விட்டுட்ருந்தோம் எல்லா வீடியோவும். அப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டும் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி அப்படியே தூங்கிட்டோங்க. தூங்கிட்டு பார்த்தா பால் பாண்டி ப்ரோ ஃபோனில் வந்து நான் எத்தனை ப்ரோ இருந்துச்சு? 25 தான் சார்ஜ் இருந்துச்சு. ஐயோ நம்ம வேறு விளாக் வேறு பண்ணணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறோம் 2 மணிக்கு. அப்புறம் சார்ஜ் போட்டோம். சரி மாப்பிள்ளை போய் சாப்பிட்டு வந்துடுவோமான்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டேன். சரி போய் சாப்பிட்டுட்டு அந்த லேக்குக்கிட்டேருந்து மறுபடியும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவ்வளோ தூரம் போகிறோங்க. நாங்கள் ரூமுக்கிட்ட போயிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு விளாக் பண்ணுறக்காண்டி மறுபடியும் போயிட்டு மறுபடியும் இவ்வளோ தூரம் வரும். சார் இங்கேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வியூ எப்படிங்க இருக்குது? ஸோ நம்மளும் டிடிஎஃப் மாதிரி மாறிக்கிட்டே வரோங்க சொல்லப்போனால். என்ன ப்ரோ, அவருக்கு வந்து கை உடஞ்சி வந்து அவரால் விளாக் பண்ண முடியாமல் இருக்கு. ஸோ நம்மள்ட்ட வந்து கோப்ரோ கேமரா மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் விளாக் பண்ண முடியாமல் போயிடுச்சு பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, அந்த வியூ வேற லெவலில் இருக்குங்க. மைக் எடுக்கலாம். ஆமாம் ப்ரோ, மைக்க மாட்டீங்கன்னா மைக்கை கூட இங்கே வந்து நான் வந்து ரோடெல்லாம் எதுக்கு இப்படி இருக்குன்னு தெரில. ரோடு வந்து சரியில்லைங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது போட்டாங்கன்னு தெரில. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இது போட்டிருப்பாங்க இது. ஸோ இங்கேருந்து ஒன்று லேக்குக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தாங்க சம்திங் இருக்குது. இங்கே தான் டீ குடித்தோம், இங்கே தான் சாப்பிட்டோம். இப்போ இங்கே ப்ரோ ரைட் சைடு ப்ரோ, ஒரே ரோடு தான். பார்த்து நம்ம பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா வழி எதுவுமே தெரியாதுங்க. ஸோ எனக்கே பெரிய வழி அவ்வளோக்கா தெரியாது. நானே பெரிய இது மாட்டுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டு சார் லேக் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஆமாம் சார், நிறையா பேர் வந்திருக்காங்க இந்த ஃபேமிலியோட. ஸோ லேக்குக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்தாச்சுங்க. ரைட் சைடு தான் வந்துருக்கும் ப்ரோ. அந்த சைடு அங்கிட்டு ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங் போட்டிருக்காங்க. அதனால் வந்து நம்ம இங்கே வந்து அவ்வளோக்கா நிற்க வேணாம். நம்ம வந்து அந்த ப்ரோ இந்த சந்தை மாதிரி ஒன்று வரும் ப்ரோ, அங்கிட்டு போயிட்டிங்கன்னா சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ப்ரோ லேக்கை. ஃபஸ்ட்டு லேக்கை சுற்றி பார்த்துருவோமா ப்ரோ? லேக்கை சுற்றி பார்ப்போமா? இல்லை வரும்போது ஒரு சுற்றுவோமா? வரும்போது சுற்றிடுவோன்றீங்களா? சரி அப்போ ஓகே ப்ரோ, நேராக போயிருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம பசங்களை இன்னும் ஆளக்கானா பின்னாடி தான் வராங்களான்றது வந்து நம்ம அப்பப்போ பார்த்தே ஆகணும். என்ன ப்ரோ இன்னும் ஆளை காணாங்கல்ல ப்ரோ? என்ன பண்ண ஆசை. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பெயின் ஃபாரஸ்ட் உள்ளக்க வர்றதுக்கு வண்டிக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபாய். நான் போடுறேன் போடுறாங்களா? விடுங்க, நானே தான் போடுவோம். சரி பாருங்க, 20 ரூபா 3 பைக் 60 ரூபா. ஓகே என்ன ப்ரோ அதை பிடிங்க. ஸோ காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கோம். என்ன பாருக்கு, சூசைட் பாயிண்டில் இருக்கோம். ஸோ அங்கே பாருங்கள் அத்தி கூட்டம் தான். ப்ரோ என்ன ப்ரோ நிற்கிறீங்க? உள்ளே போகணுமா? சூசைட் பாயிண்ட்டுக்கு உள்ளே போகணும். ஸோ இங்கே பாருங்கள் எல்லாம் நம்ம மக்கள். அங்கிட்ட என்ன இருக்குது? அங்கிட்ட தான் ப்ரோ அந்த இந்த இது அந்த இப்போ பெயின் ஃபாரஸ்ட். அப்புறம் ஏன் இங்கே நிப்பாட்டினீங்க? சம்மந்தம் தான் இது இருந்தால் இவங்கெல்லாம் பார்க்கல அவன் பார்க்கல மாணிக்கம். போயிட்டு தான் வர போகிறோம். அப்போ அதனால உள்ளே போய் அங்கே நீங்கள் போயிருக்கீங்களா? அதான் ப்ரோ, போனமே நம்ம இருக்க போகிறது கிடையாது. போய் ஃபோட்டோ எடுப்போம் ப்ரோ, மேலே போவோம் ப்ரோ. மேலே போய் கொஞ்சம் அங்கே பாருங்க, எடுக்கிறதுக்குலாம் வேலையே இருக்காது. ஏன்னா ஒரு எட்டி பார்க்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்றப்போ ஃபோட்டோ எடுக்க முடியும்.
வியூ நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க பாருங்க. போயிட்டு பெயின் ஃபாரஸ்ட் போயிடுவோம் மாப்பிள்ள. மேலே சும்மா மேலே ஜாலியாக வைப் பண்ணிட்டு கிளம்புவோம். அந்த அது மேலே ஏறுவோம். இங்கே பாருங்க மலை மேலே ஏறுறோங்க. ஆமாம் என்னடா ஆயிசு ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ யாருமே இல்லை ப்ரோ. வாங்க ப்ரோ குரங்கிட்ட போய் சண்டை போடுவோம். ஏடே இஸ்மாயில் இது என்ன இடம்? மேயர் பாயிண்ட். இது வந்து மேயர் பாயிண்டாங்க. ஓகே பாருங்க ஆல்ரெடி நான் வந்திருக்கேங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ இங்கே தூரத்துலேருந்து இங்கேருந்து பார்க்குறேங்க ஃபஸ்ட் டைம். அங்கே நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே அந்த ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஊசி மாதிரி, அங்கே 2 ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:45. ஸோ இதை வந்து என்னடா பேர் மறந்து போச்சுன்னா மேயர் பாயிண்டில் தான் நம்ம இன்ன வரையும் இருக்கோம். இங்கேருந்து பார்க்க அந்த மேகம் தெரியுது பாரு, நம்ம மேகத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. இருங்க நான் அங்கேருந்து உங்களுக்கு காட்டுறேன். அங்கே பார்த்தீங்கன்னாங்க சுற்றி மேகம் தெரியுதா மாப்பிள்ள? அந்த ஏரோப்ளைன்லாம் போனால் இப்படி தான் நம்மள தெரியும் மேகம் மேலே. நம்ம கொடைக்கானல் வந்து நம்ம மூஞ்சி கிட்ட காட்டுற பாரு. கொடைக்கானல் வந்து நம்ம வந்து மேலே பார்த்துட்ருக்கோம் மேகத்தை. வா வேற லெவலு. கீழே நம்ம மக்களை பாருங்க. சரி நான் கிளம்புவோமா ப்ரோ? ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புவோம் வரோம் பால் பண்ணி ப்ரோ. நெக்ஸ்ட் எங்க என்ன பிளான் போட்டுருக்க? சூசைட் பண்ண சூசைட் பண்ண செத்து தொலைடா நீ போய். டேய் என்னடா அது? பெயின் ஃபாரஸ்டா? பெயின் ஃபாரஸ்ட். இப்போ அங்கே தான் நம்ம வந்து கிளம்புவோம். அங்கே தான் போவோம். பைன் ஃபாரஸ்ட். ஸோ அங்கே தான் நம்ம வந்து கிளம்புவோம். சரி ரைட்டு வா. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. எந்த ஆண்டிடா? அடா ஆண்டி நீனே ஆண்டி மாதிரி தான்டா இருக்கு. பால் பண்ணி ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னை ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. அப்போ அந்த ஃபோட்டோவை வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் கீழே நான் போடுறேன். ஃபோட்டோ நீங்களே எப்படி எடுத்திருக்காருன்னு பாருங்க. யாராச்சும் உன்னால என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணிட்டேன். ஃபோட்டோ எடுக்க சொன்னார். சரி எடுப்பா, நம்மளுக்கு தான் நம்ம தான் ப்ரோ பிளேயர் ஆச்சு ஃபோட்டோ எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தேன். உன்னால் என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணிட்டேன் அப்படின்ட்டாப்புல. இங்கே பாருங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. டப்பிங் எதுக்கு பீப் போட முடியாதா மூதேவி? நான் அப்படியே போட்டு உடனே அசிங்கப்படுத்துவேன்டா. இங்க பாருங்க வேற லெவல்ல இருக்கு பாருங்க. அது எங்க ஃபாரஸ்ட், அது பேர் என்ன சொன்ன? அந்த இடத்துல சூரியன் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல என்னடா இருக்குன்னு சொன்னா பேர் என்னது? நான் சொன்னேன் பாத்தீங்களாங்க, அந்த இடம் மறைஞ்சிருச்சு பாருங்க. இங்க பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க வியூ. ப்ரோ அந்த இடத்துல சூரியன் இருக்கு ப்ரோ. சக்கரை குடுக்குறாங்க பாருங்க. வேற லெவல். அங்க பாருங்க ப்ரோ கத்துறாங்க, ஒடஸ்ல குடுக்குறாங்க ப்ரோ. ஏன் ஒருத்தர் விளங்காத மூட்டு போடா. உண்மையிலேயே பாத்தீங்களா இங்க வந்து பேசிக்கிறேன்டா. இங்க வந்ததும் பாத்தீங்கன்னா கண்குள்ளா காட்சியா இருக்குங்க. பச்சை பச்சைன்னு வேற லெவல்ல இருக்கு. ஸோ ப்ரோ இல்ல ப்ரோ வெள்ளை இங்க பாருங்க சுத்தி பாக்குறது எல்லாத்தையும் சுத்தி பாத்துக்கலாம். லேடிஸையும் பாத்துக்கலாம். கண்குள்ளா காட்சியா இருக்கு. நல்லா இருக்கு. ஏங்க ஆம்பளை போயெல்லாம் சைட் அடிக்கலாமாங்க? என்னங்க என்னடா டேய் நீங்களாம் என்ன சைட் அடிக்க மாட்டீங்களா? நான் இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க இங்கே வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ஏன்டா பார்க்குறீங்க? இங்கே பாருங்க இங்கே பாருங்க பாக்குற பாருங்க பாருங்க புளி பெரும். ஏய் என்ன என்ன பாக்குறேன்? நல்ல வேலை அதான் சொல்றேன். பாருங்க அவனை காட்டு. பின்னாடி அந்த இடத்துல பாருங்க தெரியுதா? ரொம்ப காமிக்காடா. 18+ கண்டா போயிரும். ஐயோ பொறாவையா இருக்குங்க ரொம்ப. ஐயோ மனசுலாம் வலிக்குது. என்ன வலிக்குது? இரா நம்மளும் இந்த யூடியூப்ல பெரிய ஆள் ஆயிட்டு ஹீரோயின்ஸ் கூட வரலாம். இரா ஒரு நிமிஷம். யூடியூப்ல ஃபேமஸ் ஆயிட்டு ஒரு படம் நடிச்சிட்டு ஹீரோயின்ஸ் கூட அப்படி வரலான்னு பார்த்தா தலையெழுத்து. இவே கூட
இது எல்லாரும் கூட வர வேண்டியதா இருக்கு. அது அது அப்படிதானே எங்களுக்கும் இருக்கும். என்னடா என்ன எனக்கும் அப்படிதான் இருக்கும். உங்க கூட வரணும் தலைவலி ஃபீல் பண்ணாது. நீ தனியா வந்தோட வழி தெரியுமா? தெரியும். கூகுள் மாத்தாஜியா? மறுபடியும் வருது மறுபடியும். போய் ஒரு போட்டோ எடுக்கடா. ஏய் நீ போட போட்டோ எடு உயர வாங்குறாங்க. கொடைக்கானல் வந்தாலே வைக்க முடியாது மணி. ஸ்பீக்கர் இருக்குடா உள்ள. இந்த கொடைக்கானல் மொத்தம் 4 விதம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா டே போட்டாரா காலில் விழுகாத குறைய காலை லக்கிட்டு கேட்பாங்க. சில பேர் போட்டாவே எடுக்க மாட்டாங்க சையா இருந்துட்டு. சத்தரா உரியாம போட்டோ எடுட்டு யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. என்னடா யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. எதுக்கு போட்டோ எடுத்து என்ன பண்ண போற நீலா? இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட போறானா? போஸ்ட் போட்டா எத்தனை லைக் விழுக போகுது? என்ன ஒரு 10 லைக். அத நாங்களே ஒரு 6 லைக் சரியா? மொத்தம் 10 இருக்கு. ஆமா 10க்குமே லைக் போட்டுருவேன். நம்ம ஒரு 6 பேரு மொத்தம் 16 லைக் வரும். 16 லைக் வரும். சரியா? போறாடா. வாவ் Black கலர் வாவ். ஏய் அங்க போற ஆரஞ்சு வாவ். ஏய் அவங்க புருஷன்டா இப்படி திருப்பி ரெட் கலர் வாவ். செருப்படி வாங்கணும்னா முடியாது. புருஷங்க அப்படியே இங்க திருப்பி கூங்க எல்லாரும். அப்புறம் ஆசி எப்படி இருக்க? டேய் இது என்ன ஏரியா? எந்த ஏரியாலே தெரியலடா. வாவ். அங்க டேய் செருப்படி தானே உனக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா இங்க இருந்து 4 மணிக்கு வந்து நம்ம கிளம்புற மாதிரி இருக்குங்க. ஆஹா ஏன் கண்டு வேற அங்க போகுது. நான் ரொம்ப வீடியோல அப்படி பேசுறேன். தப்பா ஏதாச்சும் பேசுதான் படிச்சுக்கோங்க. நாங்க தப்ப நாங்க வயசு பசங்க என்ஜாய் பண்ண வேணா பார்க்க வேணா கண்ணு குளிர்ச்சி பாருங்க. வியூ வந்து வேற லெவல்ல இருக்குங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கு கிளம்பிடலாம்டா. இவ்வளவு கத்துனா எவனாச்சும் பாத்துருவா. பாவத்தை என் கூட சேர்ந்த பாவத்துக்கு எல்லாரும் சேர்ந்து அடிவாங்க. கேட்டா நான் வந்து இல்லடா படி போட்டத சொல்லிட்டேன். முன்னாடி கட்டுறேன் பாருங்க. முன்னாடி இப்படி இருக்க மாட்டோம். இங்க பாருங்க வேற லெவல்ல இருக்கு. பாருங்க செம்ம சளி வேற பிடிச்சிருச்சுங்க. மூதேவி நல்லா இல்ல. போ சித்தப்பா யார பாக்குறேன்னே தெரியல. இதான் போட்டோவா? பெரிய யூடியூபருங்க. ஆமாடா சின்ன யூடியூபர். சரி மூடிட்டு போ. நீ சொல்றா.